ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்பவே முக்கியமாக இதை வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சி வந்து ஒரு வீடியோ தான். ஒன்றும் இல்லைங்க, இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே குறுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். ஏன் அதுக்குன்னே புரியல. படம் பற்றி பேசினாலோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சாலோ ஏதாவது இது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருது. ஸோ வந்து அந்த வகையில் வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிங்க, இந்த ப்ராஜெக்ட் 22 என்ன ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, அது வந்து ஷூட்லாம் பண்ணியாச்சு, முடிஞ்சாச்சு, பூஜைலாம் போட்டிங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிங்க. கமல்ஹாசன் ப்ராஜெக்ட் மாதிரி போஸ்டரோடு நிற்கிதேன்னு சொல்லி பயந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையும் சார்ந்த ஒரு வீடியோ தான். அது ஆக்சுவலாக என்ன நடக்குது, ப்ராஜெக்ட் உள்ள என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோலாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கே வந்து ஒரு படத்தை டிலே பண்ணுறது எனக்கு பிடிக்காது. இப்போ நீங்கள் என்னோட முந்தைய படம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஷூட் பண்ணிட்டு 2 நாள் எடிட் பண்ணிட்டு அடுத்த 5ஆம் நாளே நான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி படம் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். ஆமாம், பிஃபோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் நாங்கள் 5 படம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் அந்த டைமிங்கையும் அந்த ஷூட்டிங்கையும் வந்து ரொம்ப கைக்குள்ளே வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஒரு ஃபயர்லேயே வந்து படத்தை விட்டுடலாம் அப்படின்னு நினைப்பாரு. 2022 பார்த்தீங்கன்னா ஒரு 5 படத்தை வந்து விட்டுருப்போம். ஆனாதாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரே டைமில் ஷூட் பண்ணி 2 பாட்டாக வந்து விட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேப்பபிலிட்டி இருந்துச்சு. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பண்ண படம் சஹீரா வந்து 2023 டிசம்பர் தான் நம்ம ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். சில பிரச்சனைகள், சில சம்பவங்களை தாண்டி கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். ஆமாம், 7ஆம் மாதம் ஷூட் பண்ணோம். 7ஆம் மாதம் ஷூட் ஆரம்பிச்சோம். அதுவே நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து 12ஆம் மாதம் தான் அது ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எண்ட் ஆஃப் தி இயர் ஆயிடுச்சு. ஆடாததுக்கு அப்புறம் நம்மளோட 20 படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பேஸ் ஒன்று ஆரம்பிக்கணும், திரும்ப 21 வந்து கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கலான்னு தான் வந்து இந்த சஹீரா படத்தை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். ஓகே, அது வந்து ஒரு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிடலாமே. ஆக்சுவலாக அது கூட எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. பட் முரளி வந்து இல்லை பண்ணலாமே, அது வந்து அது வந்து என்னன்னாக்க நம்ம எல்லாமே ஃபிலிம் மேக்கிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஒரு டைமில் நம்மளும் வந்து நிறைய விஷயங்கள் ஆடியன்ஸ்க்கு அந்த கனெக்ட் இல்லாமல் போகுதுன்ற ஒரு பிரச்சனை வரும்போது சரி ஒன்று சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு பேசி அப்புறம் இவர்கிட்ட வந்து சொன்னோம், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அந்த ப்ரோமோ வீடியோவே பார்த்துருப்பீங்க. ஆமாம், ப்ரோமோ வீடியோவில் ஆக்சுவலாக உண்மையிலேயே ஒரு எப்படி கன்வின்ஸ் பண்ணுமோ அதே தான் ப்ரோமோ வீடியோவில் ஒன்று பண்ணோம். ஸோ அப்போ அந்த ஷூட்டிங் ஒன்று ஸ்டார்ட் ஆனிச்சு. பட் அதுவும் எங்கள் கையில் பிடிக்க முடியாத சூழ்நிலையிலேயே அந்த படம் எங்கேயோ போயிடுச்சு. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆஃப்டர் நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் பண்ணோம், நாங்கள் புதுசாக ஒரு கேமரா எடுக்கலாம் இருக்கோன்னு. அந்த கேமராவுக்கான ஒர்க்கும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ கேமராவும் எங்கள் கைக்கு வந்துச்சு. அந்த படத்துலேயே ஒரு மிக்சட் ரிவ்யூ தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து சரி அடுத்த படம் இன்னும் வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ண படம் தான் வந்து ப்ராஜெக்ட் 22. இந்த ப்ராஜெக்ட் 22 வந்து சஹீரா முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம பிளான் பண்ணியாச்சு. முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த ப்ராஜெக்ட் 22 வந்து இப்போ பண்ணுற பிளான் இல்லை. அப்போ வந்து எங்களோட ஒரு படத்தோட சீக்குவல் படம் தான் இருந்துச்சு. ஆமாம், நாங்கள் ஏற்கனவே பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிமோட சீக்குவல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டில் வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸ்கிரிப்டு, காஸ்டியூமு, ப்ராப்ஸ்லேருந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் ஷூட்டிங் போகிற டைமில் ஒரு பிரச்சனை, அது என்ன படம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சில பேருக்கு நம்ம ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா சில பேருக்கு தெரியும். ஏன்னா ஒரு மாதிரி போஸ்ட்லாம் போட்டு இந்த படம் வந்து பண்ணுறதா இருந்துச்சு, பண்ணல இந்த மாதிரிலாம் வந்து பிளான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு வரும்போது நம்ம காஸ்ட்லேருந்து ஒருத்தர் வந்து பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆமாம், ஆக்சுவலாக அவர் பண்ண முடியலன்ற பதில் உடனே கூட தெரியல. அவர் நாங்கள் ரீச் பண்ண ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்காக சில விஷயங்கள் நடந்து அவங்க சைட்லேருந்து வந்து சில விஷயங்கள் இல்லை இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ மந்த் கணக்கு. 1ஆம் மாதம் ஆரம்பிச்சது 6ஆம் மாதம் வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வருவார், ஓகே இப்போ வந்துடுவார், அப்புறம் வந்துடுவார், ஃபேமிலி அலோவ் பண்ணுவாங்க, எப்படி மாதிரி நிறைய விஷயம் வந்து வெயிட் பண்ணி 6ஆம் மாதம் வரைக்கும் இழுத்துருச்சு. ஸோ ஃபைனலாக அவரால் வர முடியாமல் போயிருச்சு. அது கூட சொல்லவே இல்லை. ஆமாம், அதுக்கும் அவர் அங்கே யாருமே சொல்லவும் இல்லை. ஓகே அவர் வரமாட்டான்னு நாங்களே புரிஞ்சுக்கிற சூழ்நிலை. நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் தான் கொஞ்சம் ஜோக்கர் மாதிரி தெரிஞ்சிச்சு, அப்படியே மூக்கில் பஞ்செலாம் தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் 22 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புதுசாக ஒன்று கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக இது வந்து என்னோட இப்போ வந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது என்னோட பிரேம் கலினோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக இந்த ப்ராஜெக்ட் 22 அமைஞ்சிருச்சு இப்போ. ஓகேவா, ஸோ வந்து அந்த ஸ்டாரி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அது மாதிரி ஒரு ப்ளாட் மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இந்த ப்ராஜெக்ட் நம்ம இப்போ தான் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎம்கிலாம் வந்து கன்வே பண்ணி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. அதாவது வந்து காஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் போல் காஸ்ட் எல்லாமே பார்த்து ஹீரோயின் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 11ஆம் மாதம் ஷூட் பண்ணியாச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு ஒரு 11ஆம் மாதமே. அதாவது 2024 நவம்பர் இருக்கும். ஆமாம், முதல் நாள் ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஷூட்டிங் ஆக்சுவலாக வந்து போணுச்சு. ஆக்சுவலாக ஒரு கேமராமேன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேமராமேனுடைய ஒரு 2 மாதம் வந்து ஷூட் பண்ணுச்சு. நவம்பர் டிசம்பர் நாள் போச்சு. அதுக்கப்புறம் ஜனவரியில் என்ன பிரச்சனை வந்துச்சு, 2025 ஜனவரியில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து ஏன் கேமரா வாங்கினது நான் தான். ஸோ அப்படி இருக்கும்போது
நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே அதுக்கான மந்த்லி பேயும் நான் கட்டிக்கிட்டு வந்தேன். ஸோ அப்போது என்னோட பர்சனல் இஷ்யூ கொஞ்சம் விஷயங்கள் வீட்டில் நடந்த சில விஷயங்கள்னால என்னால் ஒரு சில மந்த் வந்து அதுக்கான ஒரு இது கொடுக்க முடியல. ஓகேங்களா, அந்த பேமெண்ட் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலனே. ஸோ அது கொஞ்சம் இஷ்யூ ஆகி அவங்கக்கிட்டேயே அந்த கேமரா கொஞ்ச நாள் ஒப்படைக்க வேண்டியதாக போயிடுச்சு. சொல்லுங்களேன், நான் எங்கே வாங்கினோ அங்கேயே கொஞ்ச நாள் அந்த கேமரா ஒப்படைக்க கொஞ்சம் சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அது வந்து நம்ம டீமுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லவும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா அதுக்குள்ளே ப்ராப்ளத்தை சால்வ் அவுட் பண்ணிடலாம் சொல்லி நானும் ஒரு 2 மாதம் டைம் கேட்டேன். ஆனால் அதுக்கு சீக்கிரமாக என்னால் முடிக்க முடியல. இன்னொரு பக்கம் ஃபேமிலிலையும் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது அது ரொம்ப நாள் கடந்துருச்சு. அப்புறம் தான் உண்மையை சொன்னேன். சொல்லியும் நாங்கள் இன்னும் சில மாதங்களுக்கு வெயிட் பண்ணி அந்த பேமெண்ட் எல்லாம் முடிச்சு அந்த கேமராவை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஜனவரி ஆரம்பிச்சு இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 4ஆம் மாதம் எண்டு வரைக்கும் போயிடுச்சு. ஆமாம், 4ஆம் மாதம் எண்டு வரைக்கும் போயிடுச்சா. அப்புறம் வந்து ஒரு 5ஆம் மாதம் வரைக்கும் கேமரா வந்துச்சு. அப்புறம் நாங்கள் திரும்ப வந்து ஷூட் ஆரம்பித்தோம். ஆமாம், நம்ம படத்தில் வந்து ரவி இருப்பார், நல்லா தெரியும். ஸோ ரவியோட போர்ஷனில் வந்து நம்ம ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கரெக்டாக போனோம். நம்ம டே பை டே கரெக்டாக நம்ம போனோம். அப்புறம் வந்து ஒரு 7ஆம் மாதம் போல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து படம் ஷூட்டிங் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. 7ஆம் மாதம் வந்து மேஜரான படத்தில் மேஜர் சீன் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து 60% சீன் முடிச்சிட்டோம். முடிச்சாச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 8ஆம் மாதம் 9ஆம் மாதம்லாம் எல்லாமே ஷூட்டிங்கை பக்காவாக முடிஞ்சிருச்சு. இந்த தீபாவளி வரப்போகிற டைம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பண்ணுற ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக வந்து ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. வெறும் பேட்ச் ஒர்க் மட்டும் தான் இருந்துச்சு. பேட்ச் ஒர்க்னா இந்த சின்ன சின்ன ஒர்க் இருக்கும்ல, இந்த சீன் மிஸ் ஆகிருக்கும், அதை போய் எடுத்துடலாம். எடிட்டிங் பண்ணும்போது தான் அந்த பேட்ச் ஒர்க் தெரியும் இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மட்டும் தான் இருந்துச்சு. பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த சீனை வந்து பண்ணி முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு. எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பண்ணுற விஷயம்லாம் எங்களுக்கு இருக்காது. நானே வந்து பெருசாக அது சரி இந்த படத்துக்கு நம்ம பண்ணலாம், இந்த படம் நம்ம பெருசாக பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம மோஸ்ட்லி எந்த படத்துக்கு பண்ணதில்லை. இந்த படத்துக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுவே ஒரு அவசரம். அந்த vlog பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த vlogலயே நாங்கள் வந்து அது ப்ளூபர்ஸ் மாதிரி ஒன்று வந்திருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பவே முடிச்சு இனிமேல் எங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக ஆக போகுதுன்னும் போது லைட் ஆஃப் ஆகும் அந்த கோயிலில், ஃபோனு கீழே விழுவும். அதாவது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருப்பதுன்றது எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து ஓகே பூஜை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தீபாவளி இருந்துச்சு. தீபாவளி முடிஞ்சு நாங்கள் வந்து திரும்ப வந்து இந்த பேட்ச் ஒர்க் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா, ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் விட்டு நாங்கள் நேராக விஷயத்துக்கு வர போகிறோம். ப்ரொமோஷன் தான் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் லுக்கு ட்ரெய்லர் அந்த மாதிரி விடலான்னு தான் பிளான். ஓகேவா, ஸோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லுக் விடலான்ற அந்த ஒரு பிளானில் இருக்கும். அந்த டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவியோட அம்மா வந்து தவறிட்டாங்க. அந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவனும் வந்து சரி நம்மளும் நம்ம ரவியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ நானும் வந்து ஒரு 3-4 வீக் வந்து விட்டுட்டேன் சரி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி சொன்னேன். சரி நான் என்ன பண்ணேன், என்னோட இந்த ஃபோனில் நம்ம இது பண்ணுற எல்லா கேலரியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஸ்கில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம பேட்ச் ஒர்க் ஆரம்பிக்க போகிறோம்ல. ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வந்து ஆர்டிஸ்கில் வந்து இந்த படம் வந்து நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்கில் தான் வச்சுருப்போம். இப்போன்னு இல்லை, நாங்கள் மொதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் என்ன படம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த படத்தோட பர்டிகுலர் சீனுக்கு மட்டுமே ஒரு ஆர்டிஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ வந்து அப்படி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம வந்து வச்சிருந்தோம். இந்த படத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வாங்கணும் புதுசு. அதுக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு அதில் வேற எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல. அந்த படத்தை ஷூட் பண்ணுறோம், அதில் வந்து அந்த ஃபுட்டேஜை காப்பி பண்ணுறோம். அது மட்டும்தான் நடந்துச்சு. ஆமாம், ஆக்சுவலாக அந்த நவம்பர் நம்ம ஷூட் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லலை. அப்போ தான் வந்து அந்த ஆர்டிஸ்ட் வாங்கணும். சீக்ரெட் ஆர்டிஸ்ட் தான் மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் தான், அதான் வாங்கணும். ஸோ அதுதான் நம்ம வாங்கணும். அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் வந்து ஷூட்டிங் போகிற டைம் வந்து காப்பி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து டக்குன்னு நின்றுச்சு. ஆக்சுவலாக ஆர்டிஸ்க்கு எல்லாமே ஒர்க் ஆகுது, நான் வந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. பட் என்னது அந்த நம்ம யூஎஸ்பி போட்டால் வந்து அந்த ஃபைல் மட்டும் எதுவுமே வந்து காட்ட மாட்டேங்குது. அதுமாதிரி ஆர்டிஸ்க்கு நம்ம போட்டோன்னா ஏதாவது ஒன்று வரும்ல, அந்த மாதிரி எதுவுமே காட்ட மாட்டேங்குது. பட் லைட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ நம்ம ரொம்பவே அந்த ஆர்டிஸ்க்கு வந்து ரொம்பவே நான் செக்யூராக வச்சுருப்பேன். கீழே விழுவாமல் யாருக்கிட்டையும் கொடுக்காம ரொம்பவே கேர்லெஸ் இல்லாமல் ரொம்பவே செக்யூராக வச்சுருப்பேன். ஸோ வந்து அப்படி இருக்கும்பொழுது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கடைக்கு எடுத்து போனேன். அப்போ வந்து ஒரு நவம்பர் 2 இருக்கும், போன வருஷம் நவம்பர் 2 இருக்கும். நான் வந்து கடைக்கு எடுத்து போனேன். நான் வந்து ஒரு தமிழ்நாடு கடைக்கு எடுத்து போனேன். அங்கே வந்து ஒயர் இதான் ப்ராப்ளமாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒயர் பார்த்தாங்க, அப்பயும் இதாகல. அப்புறம் வந்து இல்லை ப்ரோ ஆர்டிஸ்ட் தான் ப்ராப்ளம் அப்படின்னாங்க. ஆமாம், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த போர்ட் இருக்கும்ல, அந்த யூஎஸ்பி ஒயர் இன்சர்ட் பண்ணுறது அது ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து ஹார்ட் டிஸ்குள்ள ஃபுட்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணலாம் சொல்லி அதுக்கு கொஞ்சம் டைம் வந்துச்சு. அவங்க அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் ஒரு சின்ன அவங்க ஒரு ரெக்கவரி மாதிரி ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கவரி வந்து பண்ணாங்க. பட் வந்து நாங்களும் கொஞ்சம் வெளியே போயிட்டு சாப்பிட்டுலாம் வந்தோம். ஒரு 3 ஹவர் 2 ஹவர் இருக்கும் போல் அதை இது பண்ணுறதுக்கு போயிட்டு சாப்பிட்டுலாம் வந்தோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா இது ஃபைல்லாம் வந்து உள்ளே இருக்குது, அது வந்து வெளியே எடுக்க முடியல. ஏன்னா வந்து ஆர்டிஸ்ட் ஃப்ரீ பண்ணால் தான் அந்த ஃபைல் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க.
ஸோ வந்து அங்கிருந்து வந்து வாங்கிட்டு வந்து அங்கிருந்து கடைக்கு வேற ஒரு கடைக்கு கொண்டு போனோம். அவர் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பார்த்தாரு. அவர் வந்து இப்படி நம்ம பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இவர் பண்ணிடுவார் போல அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி ஏதோ ரொம்ப ப்ரொடக்டிவா பண்றான்டா, அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்களான்னு சொல்லி அவர் ரொம்ப கூலாக பார்த்தாரு. கூலாக பார்த்துட்டு இது பண்ணிட்டு போட்டுட்டு பார்த்தாரு. முறையில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, பண்ணிடுவார் போல அப்படின்ட்டு பண்ணிட்டு அவர் ஆடிஸ் போச்சியா அப்படின்றாரு. என்னோட ரியாக்ஷன் அவ்வளவுதான். ஆடிஸ் போச்சுன்னா புரியல. ஆடிஸ் போச்சுன்னா இல்ல ஆடிஸ் ரிப்பேர், ஆடிஸ் ரிப்பேர் சொல்லுங்க. அது என்ன போச்சுட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. நானும் பயந்துட்டேன். ஏன்னாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னன்னா இந்த படத்துக்கு என்ன ரொம்ப பெரிய கஷ்டம்னாக்க, ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஷூட்டுக்கு நாங்கள் போன டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் நாங்கள் ஷூட்டுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் போனதில்லை. ஓகேங்களா? ஸோ அதுவே நாங்கள் ரிஸ்கியாக தான் இது பண்ணோம். அண்ட் இப்போ செகண்டரியாக நாங்கள் ஒரு இடத்துல வந்து ஷூட் பண்ணோம், ஒரு 60% ஷூட் பண்ணோம். அந்த 60% ஷூட்டு அந்த கம்ஃபர்டபுள் அந்த லொக்கேஷன் எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது, அந்த வீதி கிடைக்குமானே தெரியாது. ஸோ இல்லை நிறைய ரிஸ்க் இருக்குது. அண்ட் நாங்கள் அந்த படத்தில் யூஸ் பண்ணி த்ரோ பண்ண ப்ராப்ஸாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பெரிய ஒர்க்ஸ் இருக்குது. ப்ளஸ் அவங்க அங்கே நடிச்சவங்க கூட அவங்க ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 days லீவ் எடுத்தோம். அந்த மாதிரி தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் ரொம்பவே பஞ்சுவலான ஒரு ஹீரோயின். இந்த டைம் ஷூட்டிங் அப்படினாக்கா கரெக்டாக ஹீரோயினாக இருக்கட்டும். அண்ட் வந்து எங்கள் டீம்மேட்ஸு இப்படி எல்லாத்தையும் இது பண்ணும்போது எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த பூஜை வீடியோவில் பார்த்தவங்களாம் தான் படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரோட டைமையும் செலவு பண்ணி ஒரு விஷயம் ரொம்ப மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணோம். இப்போ போச்சுன்னா போச்சு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் வந்துருச்சு. அது எங்களால திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப பெரிய பாதாயிரும். ஸோ வந்து எனக்கு வந்து அவ்வளவா இதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அது போச்சுன்னா ஏன்னா நம்ம கீழே போட்டுருக்கணும், இல்லை தண்ணியில் விழுந்துருக்கணும், இல்லை எரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆனால் தான் ஆர்டிஸ்க்கு வந்து போகும். இது ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு சுவிட்ச் ப்ராப்ளம் போல, ஏதோ கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் போலன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து ஒரு கடை சஜஸ்ட் பண்ணாரு. அவங்க வந்து ஒரு துபாயில் உள்ள டீம் போல் அவங்க தான். அப்போ நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், மலேசியாலே வந்து அவங்க இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் விஷயத்தை ரிப்பேர் பண்ணுறதுலாம் அவங்க தான் பெஸ்ட்டு. 5 star ரேட்டிங், 5 star ரேட்டிங், நத்திங் இம்பாசிபிள் அப்படிலாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு 1ஆம் மாதம், இந்த வருஷம் 1ஆம் மாதம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் 1ஆம் மாதம் போய்கிட்டு ஒரு 1ஆம் மாதம் எண்டிங் போல் நாங்கள் வந்து அங்கே போய் போனோம். இங்கேருந்து அது ஒரு கஷ்டங்க. ஏன்னா இப்போ ட்ரெயின் வேறு கஷ்டமாயிடுச்சா, ட்ரெயினும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இங்கேருந்து போனோம், பஸ்ஸில் போனோம். இங்கேருந்து நம்ம வந்து ஒரு கேலுக்கு போகணும் அப்படின்னாலே நம்ம வந்து ட்ரெயின் எடுத்து பஸ் எடுத்து அங்கேருந்து கிராப் எடுத்து அப்படி தான் வந்து போகிறதா இருக்கும். ஸோ ஆக்சுவலாக முதல் நாள் வந்து என்ன ஆச்சு, ஒரு கடவுள் புண்ணியத்தில் வந்து இருந்தார் அவங்க. ஆமாம், போனோம், இது மாதிரி சொன்னோம், இது மாதிரி ஆர்டிஸ்ட் இதாச்சு. அவர் வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து என்ன காசு சொன்னாங்க அப்படின்னா 2000 கிட்ட சொன்னாங்க. ஆக்சுவலாக 2000 தான் வரும் இந்த மாதிரி நம்ம ரெக்கவரி பண்ணுறது அப்படின்ற விஷயம்லாம் 2000 தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நம்ம விசாரிச்சலாம் 3000லாம் வந்து சொன்னாங்க. ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் நிறைய இடங்களில் விசாரிச்சப்ப நாங்கள் சில சஜஷன் போகும்போது அது 3000 அந்த மாதிரி தான் வந்துச்சு. பட் இவங்க எங்களுக்கு தெரிஞ்சு இவங்க சொன்னதுலேயே கொஞ்சம் கம்மியான டைம் ரேட்டுக்கு தான் பண்ணுறாங்க. கம்மியான ரேட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஓகே எல்லாம் பண்ணிடுவாங்க போல அப்படின்ட்டு. ஸோ வந்து ஆர்டிஸ்ட் கொடுத்து ஒரு 4வது நாள் எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு, வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. பரவாயில்லையே, ஓகே பரவாயில்ல, இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னாச்சுன்னா எங்ககிட்ட காசு கொஞ்சம் குறவாக இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே குறைவாக இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு நம்ம கொடுத்தா நமக்கு தெரியாது இல்லை, அதனால. ஆமாம், 2000லாம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பெரிய அமௌண்ட் தான் எங்களுக்கும் அது. ஏன்னா எல்லாரும் ஒர்க் பண்ணாலும் இது பண்ணாலும் அது ஒரு சாலிட் அமௌண்ட். ஓகேங்களா? கையில் இப்படி கொண்டு போய் கொடுக்குற ஒரு பெரிய கேஷ். நாங்கள் இந்த ஷூட்டிங்குள்ள அமௌண்ட்டே வந்து எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் இங்கே மோஸ்ட்லி படங்கள்லேயே வந்து ரொம்ப இந்த 500லேருந்து 700க்குள்ளே தான் அந்த இது போகும். அதிகபட்சம் ஒரு வீடோட ரெண்டல் மட்டும் தான் 1000க்கு பே பண்ணியிருக்கோம். ஸோ அதை தாண்டி நீங்கள் வரும்போது இப்போது இந்த இது ஒரு ஹார்ட் டிஸ்க் செய்கிறதுக்கு அது அஃபர்டபுளான அமௌண்ட்டாக இருந்தாலும் அது எங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறத்த கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ டீம்மேட்ஸ் கிட்ட கேட்டோம், நாங்களே நிறைய பொறட்டணும். ஸோ அந்த மாதிரி விளாக் பண்ணி அது மூலிமா விளாக் ஏதாவது பண்ணி அதில் நாங்கள் அந்த விளாகுக்கு சில ப்ரொமோஷன்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தோம். ஸோ அந்த நேரம் பார்த்து நிறைய விஷயங்கள் கை கொடுக்கவே இல்லை எங்களுக்கு. ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன பட்சம் பார்த்தா எப்படியோ காசு நம்ம வந்துருச்சு. இப்போ காசு எடுத்துகிட்டு போயிட்டு நேரம் ஆர்டிஸ்க்கு போய் வாங்க. எத்தனை நாள் ஆச்சு காசு ரெடி ஆகி? February வந்துருச்சு. ஒரு February எண்டு வரைக்கும், எண்டு இல்லை February மிட் வரைக்கும், ஆமாம் மிடில் வந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், காசெல்லாம் குழந்தை மட்டும் ஓகே ஆர்டிஸ்க்கு எடுத்துடலாம், இன்றைக்கி அவ்வளோ தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே போனப்போ கேட்லாம் பூட்டி இருந்துச்சு. சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணோம், என்னங்க ஆச்சு அப்படின்ட்டுன்னு. வந்திருக்கீங்களா அப்படின்னா வந்திருக்கோம் அப்படின்ட்டு. நாங்கள் துபாயில் இருக்கோம் அப்படின்னு. என்ன துபாயில் இருக்கீங்களா ஏன் அப்படின்ட்டுன்னு. இந்த போர் போனிச்சுல, இந்த துபாயில் போய் கொண்டு போட்டாங்களே அந்த ஒரு போர் பாருங்க. அங்கே பண்ண பிரச்சனை வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருக்கு பாருங்க. அங்கே போட்டனால வந்து அவங்களுக்கு வந்து இங்கே வர்றதுக்கு டைம் இது பண்ணல, ஐ மீன் பெர்மிஷன் கிடைக்கல போல. ஸோ அதனால வந்து அவங்க நாகூர்பேட்டை பிரியாணி உளுந்தூர்பேட்டைக்கு நாய் வாயில் கிடைக்கும் அந்த மாதிரி துபாயில் போத்த குண்டு எங்கள் தலையில் உந்துச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ஸோ வந்து இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப ஒன்றுமே இல்லாமல் தான் போனோம். சரி எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ராய் அழிவெல்லாம் முடிஞ்சு அப்படி தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது விட்டுட்டோம் நாங்கள். அப்புறம் விட்டுட்டு சரி வந்தோன்னே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
3ஆம் மாதம் ஆச்சுங்க. இப்போ வந்து 3ஆம் மாதம் ஆச்சு. 3ஆம் மாதமும் வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து ஓகே அவர் தான் இப்போ துபாய் போயிருப்பார், இப்போ வந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு தடவை போனோம். ஆமாம். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, நாங்கள் இங்கே இல்லை பின்னாங்கில் இருக்கோம் அப்படின்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வர வேண்டியதானே அப்படின்னாங்க. ஆனால் கடை எப்போ திறந்துருக்குன்னு சொன்னாங்களோ நாங்கள் அந்த டைமுக்கு தான் அந்த டைம் தான் நம்ம போனோம். நாங்கள் வந்து போன அந்த 2 வாரத்தையும் அப்படி தான் போனோம். துபாய்க்கு போனாங்கன்னும் போது தான் நாங்கள் நடுவில் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட டைம் தந்தோம் அவங்களுக்கு. திரும்ப 2 வீக்ஸ் கழிச்சுக்கிட்ட நம்ம போய் பார்க்கும்போது அங்கே அப்பயும் வந்து இல்லை நாங்கள் பின்னாங்கில் இருக்கோம்ட்டாங்க. நாங்கள் பின்னாங்கில் இருக்கோம். ஏன்னா அவங்களோட ஒர்க்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி அங்கே தான் நடக்குமா. இந்த ரெக்கவர் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அங்கே தான் நடக்குமா. அங்கே நிறைய கேஜெட்ஸ் மெயின் பிரான்ச்னு சொன்னாங்க. ஸோ எல்லாம் அங்கே போயிட்டாங்க. ஸோ வந்து அங்கேருந்து போயிட்டு வந்துட்டாங்க. சரி அங்கேயும் சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெறுங்கை வச்சுட்டு தான் திரும்ப வந்தோம். நானே ஃபோன் பண்ணி கேட்டேன், இது மாதிரி நீங்கள் என்ன எப்போ முடிச்சுன்னு சொன்னீங்க, இன்னும் வரலையா அப்படின்னா. அப்போ சொன்னேன், அப்புறம் உங்கள் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த ரெக்கவரி பண்ணது ஃபுல்லாக வந்து புது ஆர்டிஸ்டில் போடணும், நீங்கள் புது ஆர்டிஸ்ட் ஒன்று வாங்கி கொடுங்க, இல்லைனா என்கிட்ட சொல்லுங்கள் நானும் ஒன்று வாங்கி ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு. சரி நம்மளே ஒன்று வாங்கி கொடுத்துடலாம். அப்படின்னா என்னன்னா நம்ம கையால் ஒரு சேஃப்டியாக இதை தான் பார்த்து வாங்கி தான் கொஞ்சம் இதாக இருக்கணும், திருப்தியா. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வாங்கி அனுப்பிட்டோம். ஒரு 300 வரைக்கும் 400 வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்க்கு வாங்கி லாலா மூஃபில் வந்து அனுப்பிவிட்டாச்சு. சரி அப்புறம் அனுப்பிவிட்டுட்டு சரி ஒரு காப்பி பண்ணுங்க கேட்பேன், காப்பி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டுன்னு. ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்ட்டாரு. 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு திரும்ப வந்து மேடம் சொல்லியும் இந்த தடவை நாங்கள் கேள்வி அதிகம் போகல, பஸ் ஸ்டாப் வரைக்கும் நின்றுட்டு நான் ஃபோன் பண்ணேன். பஸ் ஸ்டாப் வரைக்கும் தான் போனோம். கால் பண்ணி பார்த்துட்டு விட்டேன் அப்படின்ட்டு நான் கேட்டேன், காப்பி பண்ணியாச்சு அப்படின்னு. இல்லை அது ஒரே நாளில் காப்பி பண்ணாது, அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு 4 நாள் ஏற்கனவே 4 நாள் இது பண்ணாங்க. ஓகே 4 நாள் ரெக்கவர்னாங்க. ஸோ நாங்களும் சரி இப்போ அனுப்பிட்டு நாங்கள் கிட்ட 4 நாளுக்கு மேலேயே தான் வெயிட் பண்ணோம். சரி ஆமாம் அது ரெக்கவர் பண்ணுறதுக்கு, ஏன்னா உள்ளுக்கு நிறைய ஃபைல் இருக்கும், ஃபைல்ஸ்லாம் பெருசு, ஏன்னா ஃபுட்டேஜ்லாம் பெருசாக இருக்கும். ஒரு சீனுக்கு 4-5 டேக் எடுக்கிறவங்க நம்மளாம். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நாங்களும் சரி டைம் தருவோம்னு சொல்லி விற்றோம், அந்த டைமை விற்றோம். ஆமாம். ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ரெக்கவரியாக பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், ஆர்டிஸ்ட் போடுற பொண்ணுக்கு நான் உங்ககிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன், எல்லாமே இருக்கான்னு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு லிங்க் அனுப்புனாரு, டீம் வியூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அவங்க பீஸில் இருக்கிறத நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன், வீட்டில் உட்காந்து வந்து தட்டி பார்த்தேன். அது வந்து ஏதோ மால் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அதில் வந்து நிறைய பல சமாச்சாரங்கள் இருந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள், ட்ரெஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் நடந்துச்சு. அவர் சொல்றாரு என்ன இருக்கான்னு பார்த்துங்க அப்படின்ட்டு. இது என்னுடைய இல்லையா போத அப்படின்ட்டு, இது என்னோட ஆர்டிஸ்டே இல்லை அப்படின்ட்டுன்னு. அவரு ஆமாவா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் நானும் வெயிட் பண்ணேன். அப்புறம் வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஒரு 12 கிட்ட ஆயிடுச்சு, நைட் ஒரு 12 ஆயிடுச்சு. அவர் ஒன்றும் இருந்தில்லை, ஒன்றையில் இருந்தார். அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன், நானும் விட்டுட்டேன், ஏதோ ஒன்று ஆச்சு போல் அப்படின்னு. அப்புறம் மறுநாள் வந்து நான் வந்து ஃபோன் பண்ணேன், என்னங்க நீங்கள் முடிஞ்சின்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் ஆர்டிஸ்ட் வாங்கினீங்க, அப்புறம் வந்து செக் பண்ணான்னு சொன்னால் அது வேற என்னோடய இருக்குது, வேற யாரோடய இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு. என்னடா பண்ணீங்க சொல்கிறா, உடச்சிட்டீங்களா தொலைச்சிட்டீங்களா? அவர் வந்து என்னமோ ஒரு சொன்னார், அந்த நம்பர் இருக்கும்ல, நம்ம அந்த கஸ்டமர் நம்பர் வந்து கஸ்டமர் நம்ம வாங்கும்போது நம்பர் கொடுப்பாங்களே, அந்த நம்பர் வந்து ஏதோ ஒரு மாறி போச்சு அப்படின்னு. மாறி போச்சுன்னா எனக்கு புரியலையா என்ன மாறி போச்சு அப்படின்ட்டுன்னு. ஆர்டிஸ்டே மாறி போச்சா. ஸோ வந்து அது வந்து எனக்கு தெளிவாக புரியல. ஏன்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்கும், இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. அதாவது என்னோட லேப்டாப் வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு. அந்த ஒரு லேப்டாப் நீங்களும் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிங்க. என்னதான் இவனுங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும் உங்களுக்கும் புரியும். என்ன விஷயம்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ வந்து ஆர்டிஸ்ட் மாதிரி போச்சு அப்படின்ட்டானே அந்த விஷயம் போய்க்கும்போது லேப்டாப் ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி இந்த லேப்டாப் கடைக்கு கூட்டு போயிட்டு இந்த லேப்டாப் என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு, அதுவும் அங்கே முடியாது இங்கே முடியாது அங்கே அழிஞ்சிட்டு ஒரு கடை ஒரு சைனீஸ் ஷாப்பில் போய் கேட்டு அது எவ்வளோ ஆகும்னு கேட்டதுக்கு அது ஒரு 780 ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அது திரும்ப அது ஒரு இந்த ஏப்ரல் இந்த சமாச்சாரம் நடந்துச்சு. ஏப்ரல்லேருந்து இந்த லேப்டாப்பை நான் காசு கட்டி எடுக்கிறதுக்கு ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நான் ஆர்டிஸ்ட் எதுவுமே ஃபோன் பண்ணி எதுவுமே வந்து கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் நானும் முரளியும் வந்து ஒரு இடத்துல இது பண்ணி என்னதான் கேட்டுருவோமே அப்படின்னு. அதுவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஃபோன் பண்ணும்போது யார் நீங்க அப்படின்னு கேட்டாரு. ஏன்டா ஒரு மாசத்துல மறப்பீங்க? ஆமாம்ல, அது ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் மறந்துட்டேன். அதை நான் என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை நம்ம இதில் நிறைய கஸ்டமர் வருவாங்க, எனக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா. கப்பல் வியாபாரி அவ்வளோ கருப்பு வந்துச்சுக்கா உண்மையிலேயே. ஸோ வந்து அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன், நான் சொன்னேன் அவங்க இருக்கா, அப்புறம் என்னோட ஆர்டிஸ்ட்க்கு எல்லாத்தையும் நான் சீல் அப்புறம் ஓ நீங்களா ஓகே ஆக்சுவலாக வந்து உங்கள் இதில் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னா. அப்போ ஸ்டார்டிங் அந்த முடிஞ்சிருச்சு அதெல்லாம் சொன்னேன்னா அதெல்லாம் என்ன, ஏன்னா ஆர்டிஸ்ட் கொடுத்து ஒரு 4 நாளே வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொன்னால் அப்புறம் ஆர்டிஸ்ட் தெளிவாக சொன்னோன்னா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டிஸ்ட் கொடுக்கும்போது 4 நாளே முடிஞ்சுருந்தாங்க. ஸோ
ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் பே பண்ண முடியாதனால நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்தோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் செகண்டு ரொம்ப நாள் வச்சு நாங்கள் போயிட்டு வந்து ஒரு இது வரும்போது இப்போ திரும்ப அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. திரும்ப எல்லாத்தையும் வந்து இது பண்ணாங்க, கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது இப்போ ஆர்டிஸ்ட் மாறிடுச்சு. ஆமாம், சரி நாங்கள் அப்பயே யோசித்தோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து அந்த 4 நாள் ரெக்கவர் பண்ணது அது என்ன கதை. நான் லிட்டரலி சொல்கிறேன், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னால் எந்த ஒரு ஒர்க்கையும் பண்ண முடியல. இப்போ நீங்கள் சில பேர் நினைப்பீங்க அவங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் விட்டு வேறு ஏதோ ஒர்க்கில் பண்ணுறாங்க போல், ஒர்க் பண்ணுறாங்க போல், வேலை செய்கிறாங்க போல் அப்படின்ட்டு. சத்தியமாக இல்லை guys, இந்த ஒரு ஷூட்டிங் முடிஞ்சு நாங்கள் முழுக்க இந்த நினப்பில் மட்டும்தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த கேளுக்கு போகிறது வர்றது என்ன நடக்கும் வந்துருமா அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் மட்டுமே தான் இருந்தோம். இந்த வருஷம் ஆரம்பிச்சு இந்த 6 மாதம் போயிட்டு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னது 2026 வந்துட்டுமா, எனக்கு இன்னும் 2025 தான் நிற்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி தண்ணியில் மூழ்கிக்கிட்டு இருக்கோம், இன்னும் வெளியே வரலன்ற மாதிரி தான் மூழ்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து ஒரே இதை பற்றி தான் நினப்பு. நீங்கள் அதான் நம்ம இப்போ யூடியூப்பில் போகிற vlog கூட இந்த சேனல் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், இந்த சேனல் தூங்கிடக்கூடாது அப்படின்னா ஏதாவது ஆகிட்டாங்களோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட சேனல் அப்படி தூங்க விட்டுருவாங்க. வீடியோ போட்டு ஒரு 6 மாதம் ஆயிரும் 7 மாதம் ஆயிரும் அந்த மாதிரிலாம் விட்டுருவாங்க. பட் அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இது மாதிரி சாப்பாடு ப்ளாக்கோ இல்லை மாதிரி எக்ஸ்போவோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தனை நாங்கள் சும்மா ஜாலியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே வந்து ப்ராஜெக்ட் 22 தான் இந்த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. லிட்ரலி அதெல்லாம் வந்து ஒரு நாள் நைட்டு வந்துட்டு அது ஆக்சுவலாக வந்து லிட்டரலி இந்த ஆர்டிஸ்ட் விஷயம்னா அந்த ப்ரெஷரை வச்சு நான் கட்டிட்டேன். அந்த அளவுக்கு நாங்கள் வெடிச்சே போயிட்டோம் ஒரு பாயிண்ட்ல. நாங்கள் எங்கள் கண்ட்ரோலில் மீறிட்டோம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், என்றைக்குமே நாங்கள் எங்கள் கண்ட்ரோலில் மீறக்கூடாது. எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தால் இது பண்ண முடியாது. பட் எங்கள் ப்ராஜெக்ட் எங்கள் கையிலேயே இல்லைன்னும் போது அது ஒரு பயம் வரும்ல. நாங்கள் எஃபர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணுவோம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் மேலே கைஸ் எங்களுக்குன்னு ஒரு தனி நம்பிக்கை இருக்குது. இது எங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோன்ற நம்பிக்கை. அது எல்லா ப்ராஜெக்ட்லையும் எல்லா ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸும் சொன்னாலும் இப்போ நம்ம ஒரு எஃபர்ட் போடும்போது அதோட வர்த்தினஸ் தெரியும்ல. அதில் நாங்கள் ஒரு பெரிய ட்ரீம் வச்சுருந்தோம். ஸோ அதனால வந்து எங்களுக்கு அவ்வளோ நாங்கள் அப்படியே ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகிட்டோம். ஆமாம், இது வந்து அதான் கம்பேக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த படமே வந்து ஒரு 5 படம் எடுத்துக்க சமன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த படம் பண்ணும்போதே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபோனில் பேசுகிறதுலாம் விருப்பம் இல்லை. நான் நேராக போய் பார்த்தலாம். ஏன்னா கடைசியாக அவனுக்கு 1ஆம் மாதம் தான் நேரில் பார்த்தது. அதுக்கப்புறம் சும்மா வந்து ஃபோனில் தான் பேசி வாழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக நான் பேசலான்னு சொல்லிட்டு நேரடியாக அவனை போய் மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நேரில் போய் பார்த்தோன்னு தான் என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னாக்கா 1ஆம் மாதம் நான் கொடுத்த ஆர்டிஸ்ட் இருக்குல்ல, அந்த ஆர்டிஸ்ட் கொடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு தமிழவங்க வந்து ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவங்களோடையும் சீக்ரெட் தான் என்னுடைய சீக்ரெட் தான், ரெண்டுமே வந்து ஒரே ஆர்டிஸ்ட் தான். ஓகேவா, ஸோ வந்து இவங்க வந்து ரெண்டுமே தமிழவங்க அப்படின்றனால அவன் வந்து கொஞ்சம் அந்த சீரியல் நம்பரில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். அதுதான் நம்மளோட அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கான் போல. ஸோ அதனால தான் வந்து அவன் என்னோட இது பண்ணல, அவங்களோட எங்களோட ஆர்டிஸ்ட் மாதிரியே ப்ளஸ் அது சீரியல் நம்பருக்கு தான் முன்னாடி கொஞ்சம் நம்பர் வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அதனால வந்து அவங்களோட தான் வந்து சரியாச்சுன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்னால நானும் வெயிட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வந்து இத்தனை நாள் அந்த சரியாச்சு புது ஆர்டிஸ்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு எல்லாமே சொன்னதுலாம் அவங்களோட ஆர்டிஸ்ட் சரி பண்ணதுக்கு தான். நம்மளுக்கு இதுலாம் இல்லை. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கியூப் மாதிரி வந்து ஒரு சிப்பு இருக்குமா, அந்த சிப்பு வந்து இது பண்ணாதான் அந்த ஃபைல் எல்லாமே வந்து மதர் போர்ட்ல வந்து அந்த ஒரு சின்ன சிப் இருக்கும். அது ஒர்க் ஆனால் மட்டும் தான் நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்தையும் பண்ணவே முடியும். அந்த போர்ட்லாம் வேலை செய்யும். ஆனால் அந்த சிப்பு அது ரொம்ப ரேர். ஏன்னா வந்து அது வந்து என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து யாருமே இப்போ எல்லாமே SSD வந்து மாறிட்டாங்க. இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து சில பேர் வாங்குவாங்க, இது வந்து கிடைக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஹார்ட் டிஸ்க் வந்து நல்லா ஹெல்த்தியாக எல்லாமே தான் இருக்குது, ஃபைல் எல்லாமே வந்து சூப்பராக எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஏன்னா இது பண்ணால் தான் அது வந்து வெளியாக்க முடியும். நான் வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து கேட்டிருக்கேன், அது வந்து சில டைம் வர முடியாமல் போயிடுது, இல்லை லாஸ்ட் மினிட்ல வந்து எதாவது ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா நம்ம படம் வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு சிப்பில் தான் அடங்கியிருக்கு. ஓகேவா, அந்த ஒரு சிப்பு வந்து கிடச்சாதான் நம்ம படத்தை வந்து ஆக்சுவலாக வந்து வெளியே வந்து கொண்டு வர முடியும். பட் விஷயம் என்னன்னாக்கா வந்து இத்தனை நாள் நாங்கள் வெடிச்சது போய் இப்போ கொஞ்சம் நிம்மதி வந்திருக்கு. இதுதான் பிரச்சனைன்னு முடிஞ்சிருச்சு. அதனால தான் வந்து இப்போ வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இத்தனை நாள் வந்து ஒரு கேள்விக்குறிலி சுற்றிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் பிஃபோரே இதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் இந்த இது. ஆனால் பிரச்சனை என்னன்றது எங்களுக்கே தெரியல. நாங்கள் வந்து அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு இதில் ஒரு பாயிண்ட்ல நானும் பிரேமம் மீட் பண்ணிக்கிறதே குறைஞ்சிருச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மீட் பண்ணி என்னத்தை பற்றி பேசுறது, டே பதம் என்னதாவதுன்னு புலம்பத்தான் போகிறோம். ஸோ அதை எங்களுக்குள்ளேயே புலம்பிப்போம். பேசும்போது ஓகே இது நடந்துருச்சுல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுன்றதுக்காக நாங்களே நிறைய விஷயங்கள் மீட் பண்ணிக்கிறதோ பேசிக்கிறதையோ குறைச்சிட்டோம். ஸோ அது ஒரு பாயிண்ட்ல வந்து இப்போ நாங்கள் இந்த என்ன சொல்றது, இப்போ இந்த சிப்பு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக ஆனிச்சு.
எப்பா ஆமா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருச்சா இதான் பிரச்சனை. ஆமா அது வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை. அந்த சிப் வந்துருச்சு. அவர் என்ன சொன்னார்னா இந்த ஆர்டிஸ்க்கு வந்து சரி பண்றது வந்து சில பேருக்கு வந்து 1 வருஷமாகலாம், 2 வருஷமாகலாம், 3 வருஷமாகலாம், அந்த மாதிரிலாம் வந்து சொன்னார். ஏன்னா வந்து அது வந்து எப்போ வேணா ரெடி ஆகும், எப்படி ரெடி ஆகும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. பட் உங்களுக்காக நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்காக வந்து எப்படியும் நான் ரெடி பண்ணுறேன், எனக்கு ஒரு மாதம் கூட டைம் கொடுங்க, உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணல உங்களுக்கு வந்து குறைச்சி கூட கொடுக்குறேன், அதாவது 2000 வந்து குறைச்சி கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கடைசியாக சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நான் ஓகே இப்போ ஏதாவது சொன்னீங்களே அப்படின்னு காய்ச்சி நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஃபோனில் பேசுறதை விட நேரில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ விஷயம் உங்களுக்கு தேவையான புரிஞ்சிக்க முடியும், உங்களால் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வர முடியும். ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராப்ளம் இந்த விஷயத்தை நாங்கள் ஆரம்பத்திலேயே நேரில் ஹேண்டில் பண்ணிப்போம். ஆனால் நாங்கள் போகிற நேரத்தில் அவன் இருக்க மாட்டான், ஃபோன்லேயே நாங்கள் பேசிக்கிட்டே வாதாடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2x எங்கள் ப்ராப்ளம் சொல்லணும்னாக்கா ஹார்ட் டிஸ்க்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதை போயிட்டு ஒரு இடத்துல செய்ய போட்டோம். ஆனால் செய்ய போட்ட இடத்துல எங்களை செஞ்சானுங்க. ஒரு 3 டைம்ஸ் நாங்கள் பஸ் ஸ்டாப் வரைக்கும் போனோம் அண்ட் கேல் வரைக்கும் போனோம், கதை முன்னுக்கு நின்னோம். இங்கேருந்து கேல் வரைக்கும் போகிறதே ஒரு பெரிய ட்ராவல் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் சொந்த காரியோ சொந்த பைக்லேயோ போக முடியாது, நாங்கள் அப்படிலாம் ஒரு இதுவும் இல்லை. ஐ மீன் நாங்கள் இன்னும் வந்து ட்ரெயின் இருக்கும், ஒரு செட்டாக போயிட்டு ஒரு செட். இப்போ ட்ரெயின் எல்ஆர்டி பண்ணுறாங்க, ட்ரெயின் இல்லை. இப்போ வந்து ட்ரெயின் வந்து 5 மணிக்கு மேலே, மதியம் 5 மணிக்கு மேலேன்ற ஒரு சிச்சுவேஷன் வேறு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த ட்ராவலே வந்து பஸ்ஸில் போய் அங்கேருந்து கிராப் எடுத்து அங்கே போய் நிற்கிறது அதெல்லாம் ரொம்ப பெரிய தலைவலி பிச்ச வேலையாக இருக்கும். ஸோ அது அப்பயும் நாங்கள் எங்கள் கண்ணில் பதாம் போய் சரி ஃபோனில் விசாரிச்சுட்டு போவோம். அதுக்கு ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பாயிண்ட்ல இல்லை இவனை புதிச்சு கெளுத்தி மீன் வலிக்கிட்டு தான் போவான், இருக்கிறதான் தான் புதிக்கணும்னு சொல்லி போனது. ஸோ வந்து அதான் இது ஆக்சுவலாக இந்த ஆர்டிஸ்ட் ப்ராப்ளம் வரல அப்படின்னாக்கா இந்நேரத்துக்கு நான் வந்து 1ஆம் மாதம் ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்ற இது பண்ணிவிட்டு எனக்கு தெரியும் நான் ஒரு பிளான் இருந்தேன், ஒரு புத்தாண்டு போல் படத்தை விட்டுடலாம் அந்த மாதிரி நான் ஒரு பிளான் இருந்தேன். ஒரு 4ஆம் மாதம் போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒரு புத்தாண்டு போல் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நம்ம கிராண்டாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் இருந்தேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பட் வந்து எங்கள் கைக்கு இருந்தால் வந்து அது எட்டாத மாதிரி இப்போ இருக்குது அந்த ஆர்டிஸ்ட்க்கு. ஸோ இப்போ என்னென்னா இந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் 22 வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே இல்லை. இப்போ என்ன விஷயம்னாக்க நாங்கள் வந்து அதான் சொன்னோம், இவ்வளோ ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்தீங்க, ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், பதத்தோட ஆர்டிஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ண விதமாக இருக்கட்டும், கேமரா கையெழுத்து போய் வந்ததாக இருக்கட்டும், இவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி இப்போ இந்த ஆர்டிஸ்ட்க்கு வரைக்குமே வந்தபோது எங்ககிட்ட இருக்கிற ஒரே விஷயம் ஹோப் மட்டும்தான். அந்த ஒரு ஹோப்பு மட்டும்தான் இவ்வளோ பேர் நிறைய கேள்வி வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குறது டீசெண்டாக இருக்கும், ஆனால் எங்களை பர்சனலாக கேட்குறவங்க ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சைடாக இருக்கட்டும், அவங்க கேட்குற விஷயங்கள்லாம் வந்து லிட்டரலி நமக்கு கண்ணு கலங்கும், ஆனால் வெளியில் அவங்களுக்கு வந்து புரியாதுல்ல, என்னடா இவ்வளோ நேரமாக எடுப்பீங்க புரியாதுன்றதை விட அது நம்மளும் நம்ம எடுத்த டைமும் ரொம்ப. ஏன்னா இந்த படத்துக்கு ஏற்ற டைமை பார்த்து பார்க்காதீங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியாது. ஏன்னா அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க இவ்வளோ நேரமாக நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் வந்து ஷூட்டிங் இல்லாமல் சும்மா வெளியே சுற்றிட்டு இருக்கோம் அப்படிலாம் நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் தோணும். ஆமாம், அதில் ஒரு கட்டத்தில் நாங்கள் வெளியில் விளாக் போகிறத கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தான் செஞ்சோம். நம்ம சும்மா அடிக்கடி வெளியில் போனாக்கா பதம் பண்ணாமல் இப்படியே போகிறாங்களோ அப்படின்ற தவிர அவங்களுக்கு வருமோன்ற ஒரு பயம் வேறு எங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்ககிட்டையும் நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுல ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பதம் கிடையாது, இத்தனை வருஷமாக இதை தான் பண்ணுறோம், ஸ்டில் நாங்கள் அடுத்த லெவலுக்குள்ளே எப்போ போகிறோம் அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு. அதாங்க இப்போ வந்து இந்த படம் வந்து எப்போ வந்தாலுமே வந்து வேறு லெவலில் தான் இருக்குன்றது எங்களுக்கு பண்ணும்போதே வந்து தெரியும். இது வந்து எங்களோட பயங்கர கம்பேக்கான ஒரு படம் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கருக்குலாம் வந்து ஒன்று சொல்கிறேன், இது வந்து எனக்கு இது நடக்காது அப்படின்னு நினச்சேன், இந்த படத்தில் நடந்துச்சு. அதாவது கரெக்டாக இந்த ப்ராஜெக்ட் 22 இது வரைக்கும் எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் நடந்ததே இல்லை. நாங்கள் எப்போவுமே சீக்கிரம் இருப்போம், நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறதே பற்றி தான் ஆர்டிஸ்ட் தான். பட் இனிமேல் வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் சொல்கிறேன், ஆர்டிஸ்ட்டை நம்பாதீங்க, ஒரு மாதிரி தான் இப்போலாம் இருக்குது. அது வந்து அந்த ஆர்டிஸ்ட் ரிப்பேர் பண்ணுறவரே சொன்னார், இப்போ உள்ள ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டுன்னு. இப்போ எல்லாம் எஸ்எஸ்டிக்கு மாறியாச்சு, வேறு எஸ்எஸ்சியில் போனாலும் கூட இது ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா 2 காப்பியாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னாலும் கூட 2 காப்பி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து என்ன மாதிரி தான் இப்படி தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்கணும். ஸோ வந்து பண்ணுறீங்களோ எடிட் பண்ணுறீங்களோ இல்லையோ 2 காப்பி வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் ஒரு 300 வழி கொடுத்து இன்னொன்று ஆர்டிஸ்ட்க்கு வாங்கி இன்னொரு காப்பி ஒன்று வச்சுக்கிங்க, இல்லைன்னா எங்களை மாதிரி ஒரு 2000 கிட்ட போயிடும். நமக்கு என்ன ப்ராப்ளம்னாக்க இப்போ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஃபினான்ஷியலி செட்டில் ஆனவங்க கிடையாது, அது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து அது புரியணுன்ற அவசியம் இல்லை, ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம செட்டில் ஆகிட்டோமா இல்லையான்னு இல்லை, நம்ம கண்டென்ட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறாங்க. ஸோ எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணுன்றது நம்ம கையில். இது நாங்கள் பதிச்சுக்கிட்ட பதம், ஓகேங்களா? இந்த பதம் ஆரம்பிச்சதுலேருந்து எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நாங்கள் வந்து ஓகே இது நடக்குதுன்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் கிட்ட வந்த போதும் ஏதோ ஒரு இடத்துல எங்கள் சைடில் ஒரு கேர்லெஸ் நடந்திருக்கு, ஓகேங்களா? அதனால தான் இந்த விஷயம் டிலே ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ சேஃப்டியாக இருக்கிறதா இருங்க. அண்ட் அவங்க சைடில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க ஒரு டைம் எடுத்தாங்கனாக்க
அந்த டைம் என்னன்னு கொஞ்சம் உட்காந்து பேசி கேட்டீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும். கேட்டீங்கன்னா இல்ல ஆக்சுவலி இவ்வளவு நாள் வந்து நாங்க ஏதோ ஒன்று பண்ணுவோம் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரியுது ப்ரோ அப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க சில பேர். இதனால நீங்க ஏதோ வந்து தெரியும் நம்ம எப்பயுமே சப்போர்ட் பண்ற ஒரு சில பர்சன்லாம் வந்து ப்ரோ நீங்க பண்ணுவீங்க, ஓகே இது இவ்வளவு டைம் ஆகுதுன்னா ஓகே நல்லது தான் ப்ரோன்னு சொல்லி அவங்க நம்ம கிட்ட பேசுறாங்க. என்ன பிரச்சனை அவங்களுக்கும் தெரியாது, அவங்க வந்து வெயிட் பண்றாங்கன்னு சொல்றது எனக்கு சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் கில்ட்டா இருக்கும், என்னடா நம்மளுக்காக வெயிட் பண்றாங்களா. பட் என்னால வந்து கையில ஒரு விஷயம் என்ன, இப்ப நான் பாப்பா அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க, அவங்க லான்ச் பண்ணுவாங்க, அது எனக்கு பாக்குறதுக்கு என்னடா நம்மளுக்கும் இது மாதிரி பண்ணணும்னு ஆசை, நம்மளால பண்ண முடியலையே. நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி, சரி அது வர இருக்குல்ல நீங்க ஒரு பதம் பண்ணிருங்க. அங்க ஒரு விஷயம் இருக்கு ஆக்சுவலா வந்து என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு, இப்ப இதான் பிரச்சனை தெரிஞ்சிச்சு, இப்ப நாங்க பண்ண முடியும். அப்ப வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியாம, ஏன்னா வாரம் நாங்க போய்கிட்டே இருந்தோம். ஆமா இப்போ அதான் இந்த ஒரு 6 மாசமா நாங்க இது அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு மாசமே இதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும்ன்றது புரிஞ்சிருந்தா அதுல நாங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம். அப்படியே 22 ஹோல்ட் பண்ணிட்டு 23க்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா மாசத்துக்கு 2 வாட்டி நாங்க இங்க போறதே வேலையா வச்சிருந்தோம். எங்களுக்கு புரியல, முரளியோ யாரும் சொன்னாலும் கூட அதான் இப்போ போய் பார்த்துருவோம்டா, இப்போ வந்துருச்சுன்னா நம்ம இதே கண்டினியூ பண்ணிடல அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் அடுத்த ப்ராஜெக்டும் போகாம. அது உண்மைதான். ஏன்னா இப்போ என்னன்னாக்க ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஸ்டக் ஆகுதுனாக்க இது பர்சனல் தான், ஓகேங்களா, இது பர்சனல் தான். நாங்கள் வந்து ரொம்ப காலமாக ஷார்ட் ஃபிலிமே பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ரஷ்ஷிங் வந்து எங்களை தாண்டி எங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல சரி நம்மளே இது வர வரைக்குமே வேற ஒரு விஷயத்த பண்ணலாமான்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நுழைஞ்சிடும். அடுத்த கட்டம்னா சினிமா தான், ஃபியூச்சர் ஃபிலிம் தாங்க. தேட்டருக்குலாம் நாங்கள் போனோம். ஏங்க நாங்களாம் பாய்ஸ் கதையில் வீடு வாங்கக்கூடாதா? இல்ல அது நம்ம ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஒரு தியேட்டருக்குலாம் ஒரு படம் பண்றதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நாங்கள் இன்னும் ப்ரூஃப் பண்றதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் 22 வந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்து. ஆமா, இத்தனை வருஷம் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தது காரணமே வந்து சரி மக்களுக்கு ஒரு அப்டேட்லேயே இருந்தாக்க நம்மளை அதை பார்க்குறவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு நமக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்று வரும் அப்படின்றது தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து அது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து எல்லா சைட்லையும் சரி இப்போ வந்து நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்குள்ள நுழையணுன்ற ஒரு இதுக்குள்ள வந்து எந்த பதம் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்ன்றதை பிளான் பண்ணி அடுத்தது தான் இந்த ப்ராஜெக்ட் 22. இந்த 22ல வந்து மேக்ஸிமம் எஃபர்ட் தான், மேக்ஸிமம் எஃபர்ட் பண்ணவங்களும் சரி, அதுக்கு வெயிட் பண்ண விதமும் சரி, எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெரிய இது பார்த்ததுக்கப்புறம் இல்லை இந்த பதத்தை வந்து அப்படி இது பண்ணாம போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டாயமும் வர. மொத்த வித்தியம் இறக்கிருக்கோம் அந்த படத்துல. இது வரைக்கும் நாங்க பண்ண மொத்த வித்தியம் அந்த படத்துல இறக்கிருக்கோம். எங்களோட எல்லா ஜேர்னரையும் கலந்த ஒரு படம் தான் அந்த படம். எல்லா ஜேர்னரும், ஆமா, அதாவது நாங்க திடீர்னு ஒரு பார்த்து லவ் படம் எடுப்போம், ஒரு பேய் படம் எடுப்போம் அப்படின்னு இல்லாம எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு ஜேர்னர் தான். ஒரு கமர்ஷியல் டிஃபரெண்டான ஒரு ட்ரையல் தான் இது. கமர்ஷியல் என்டர்டெயின்னா அந்த படம் வந்து இருக்கும். நம்ம ஊர்ல உள்ள எல்லாமே திரும்பி பார்க்குற மாதிரியான இந்த படம் வந்து கண்டிப்பா இருக்கும். நம்ம ஃபேன்ஸ்க்குலாம் கொஞ்சம் பெருமையா இருக்கும், நம்ம டீம் வந்து இப்படி ஒரு படம் பண்ணிருக்கோன்ற மாதிரியான ஒரு படம் கண்டிப்பா இருக்கும். இதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட்ல ஒரு சின்ன சிப்பு அந்த மட்டும் தான் இந்த படத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும். அது வரைக்குமே வந்து நாங்கள் தான் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாம். ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு, ஓகே கொஞ்சம் கொஞ்சம் டைம் அதுக்குன்னு. ஸோ அது வரைக்கும் எதுக்கு உங்களுக்கு சும்மா அது எப்படி வந்தாலும் அதை வச்சு ஒரு வீடியோ பண்ண போகிறோம். காய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்துருச்சு, இதுக்கப்புறம் வந்து அப்டேட் சொல்லிட்டு நான் அங்கேயே வந்து ஏதாவது ஒரு அப்டேட் கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அது அரை மணி நேரத்துக்கு பேச மாட்டோம். ஸோ வந்து அதான் ஆர்டிஸ்ட் வந்துச்சு, அதுக்கு ஒரு வீடியோ இதே மாதிரி நாங்கள் பண்ணி போட்டுருவோம். ஸோ அது வரைக்கும் நீங்களும் வெயிட் பண்ணுங்க பொறுமையாக. நாங்களும் இது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அது என்னன்னு வந்துச்சுன்னா அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா. ஃபஸ்ட்டு அதான் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம்னாக்க இல்லை ப்ராப்ளம் நடக்குது இல்லைன்றது எங்கள் பர்சனலாக இருந்தாலும் ஒரு அப்டேட்டை குதித்து உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சது எங்க தப்புன்றனால இது ஒரு மன்னிப்பு வீடியோவா கூட கன்சிடர் பண்ணிக்கங்க. இது யார் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க, பட் எனக்கு வந்து கில்ட்டி. இது அந்த மாதிரி இல்ல. ஆக்சுவலா நான் ஸ்டார்ட் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். எங்களோட பெரிய இஷ்யூ என்னன்னாக்கா டைமிங் தான். மோஸ்ட்லி இந்த நகர வேட்டை படமே பாத்தீங்கன்னா எவ்வளவு லேட்டா ஆனாலும் கூட நான் அந்த படத்தை புடிச்சு இழுத்துட்டு வந்து இல்ல இது பண்ணணும்னு சொல்லிட்டு, அது ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னாக்கா கைஸ், அந்த நகர வேட்டை படம்லாம் வந்து இந்த பாதி காஸ்ட் போயிட்டாங்க. அண்ட் வந்து அதுக்கப்புறம் கதத்துல எங்க காலேஜ்ல அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு நடுவில் எங்கள் டீம் எல்லாருமே நின்று அவங்கெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களாம் போகிறோன்னு சொல்லும் போது நாங்கள் போய் பிடிச்சி எங்கேயும் போகாதா வாதான்னு சொல்லி இழுத்து வச்சு அப்படி போனால் அந்த மாதிரி முடிச்ச நம்ம அப்புறம் வந்து இந்த படத்தை நம்ம எப்படி விட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் வந்து நாங்கள் இது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ கைஸ் இதான் வந்து ப்ராஜெக்ட் 22ஓட ப்ராப்ளம். இதுதான் வந்து போயிட்டு இருக்கு. இதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஆர்டிஸ்ட்க்கு வந்துச்சு, இதோட எதுவுமே இல்லை, ஆர்டிஸ்ட் செஞ்சு வர்றது தான். அது வந்துருச்சுன்னா அதோட நான் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் டக்கு நான் வந்து ஒரு அப்டேட்டோட வந்துடுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த
ப்ராஜெக்ட் 22ஓட ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இது கூட சீக்கிரம் வந்து எல்லாமே சரியாயிரும் அப்படி சொல்லிட்டு நான் நம்புறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து நம்புங்க. அண்ட் தேங்க்ஸ் எங்கள் டீமுக்கு, ஓகேங்களா, எங்கள் படம் பண்ண ஹீரோயின்ஸாக இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும், அவங்ககிட்ட நேரில் நாங்கள் வந்து இந்த விஷயங்களை எப்படா கன்வே பண்ணணும்னு ரொம்ப யோசிச்சிருந்தோம். பட் இது ஒரு வழி தான் அவங்ககிட்டயும் இந்த ப்ராப்ளத்தை சேர்க்கிறது. மோஸ்ட்லி கேட்கல இந்த மாதிரி என்ன ஆக்ஷன் சொல்லிட்டு ரொம்பலாம் வந்து ஹீரோயின்ஸாக இருக்கட்டும் நம்ம டீமாக இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாருமே இதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணுறதுக்கும் ஒரு அர்த்தமாக இந்த படம் இருக்கும்ன்றது எங்களோட ப்ராமிஸாக வச்சுக்கலாம். ஆமாம். ஸோ அதாங்க இந்த வீடியோ. ஸோ இதுலேருந்து எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ப்ராஜெக்ட் 22 பற்றி. ஸோ இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், அதோட பை கைஸ். பாய் பை.